السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து தஃப்சீர் திருக்குர்ஆன் விரிவுரை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றோடு 17வது வாரம் இது. தஃப்சீர் ஆரம்பிக்கப்பட்டு 17வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து நாம் தஃப்சீர்னா என்ன, அப்புறம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், பயன்கள் தொடர்ந்து ஒன்றொன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வந்தோம். அதற்கு அடுத்தாக சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கங்கள், அர்த்தங்கள், அதனால் என்னென்ன பயன்கள் எல்லாம் இருக்கிறது தொடர்ந்து நாம் பார்த்தோம். சூரத்துல் பக்கரா கிட்டத்தட்ட 286 ஆயத்து. பக்கரான்னு சொன்னால் பசு மாடு. அதனுடைய ஆயத்துக்குள்ள தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் முத்தகீன்களை குறித்து பேசிக்கொண்டே வந்தான். இரண்டாவது காஃபிர்களை குறித்து பேசிக்கொண்டே வந்தான். மூன்றாவது முனாஃபிகீன்கள்னா யாரு, இரட்டை வேடம் போடக்கூடிய மனிதர்கள் யாரு, அவங்களை குறித்து பல்வேறு உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் விளக்கம் கொடுத்தான். நிறைய இப்னு கசீர் போன்ற, தஃப்சீர் தொபரி போன்ற, தஃப்சீர் ஜலாலைன் போன்ற நிறைய தஃப்சீர்கள் இருக்கு. குர்ஆனுக்கு விளக்கம் கடல் போன்று மலை போன்று இருக்கு. நிறைய அர்த்தங்கள் கொட்டி கிடக்கு. நம்ம இதை விளங்கி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இந்த அர்த்தத்தோட நம்ம ஓதணும்னு சொல்றான். விளங்கி நம்ம தொழுகையில ஓதணும்னு சொன்னா அந்த தொழுகையினுடைய லெவலே வேற, அதனுடைய இன்பமே வேற என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தராங்க. அதனால்தான் இந்த தஃப்சீருடைய மகத்துவம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். முன்னெல்லாம் நிறைய ஒரு ஜாமியா பள்ளியில் நடக்கும், நிறைய மஹல்லால இருந்து வருவாங்க, ஒரு 50-100 பேர் தஃப்சீர்ல கலந்துப்பாங்க. காரணம் அதனுடைய மகத்துவம் தெரியும், அதனுடைய சிறப்பை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. குர்ஆன் அது எவ்வளவு உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப். 2 விஷயத்தை நான் விட்டு சென்றிருக்கிறேன், அதை நீங்க பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வழி தவறி மாட்டேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஒன்று குர்ஆன், இன்னொரு சுன்னத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று அருள்மறையாம் திருமறை, இன்னொன்று என்னுடைய வழிமுறை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ குர்ஆன் ஆழமானது, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இறுதி கியாமத் நாள் வரைக்கும், மஹ்ஷர்ல இருந்து சொர்க்கம் வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்ல பேசுறான். உவமைகள், உதாரணங்கள் பேசுறான், வரலாறுகள் பேசுறான். எல்லாமே அல்லாஹ் இந்த குர்ஆன்ல விட்டு வைக்கிற எதையுமே, ஒரு காஞ்சது, ஈரமானது, இலை, பேப்பரு எல்லாமே சொல்றாங்க குர்ஆன்ல. இன்னைக்குள்ள சயின்டிஸ்ட், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான். கடைசியில இது அறிவுக்கு புலப்பட மாட்டேங்குது, குர்ஆன்ல பார்க்குறான், அதுல அல்லாஹ் தஆலா சொல்யூஷன் வச்சிருக்கான். கடைசியில அத்தனை சயின்டிஸ்டும், நீங்க எத்தனை ஆராய்ச்சியாளர் வேணா எடுத்து பாருங்க, கடைசியில் குர்ஆன் தர்ஜுமா நான் படிச்சு பார்த்தேன், அதுல அல்லாஹ் சொல்லியிருக்கான், நான் ஈமான் கொண்டேன்றான். வரலாறுல எடுத்து பாருங்க, அற்புதமான குர்ஆன். நியூஸ் பேப்பரு, மற்ற நீங்க எஜுகேஷன் கிதாபு, புக்கு எதை வேணா நீங்க படிக்கலாம், கொஞ்ச நேரம் படிச்சு தூக்கி போட்டுருவீங்க. போரே அடிக்காத, சுணக்கமே ஏற்படாத ஒரு அற்புதமான வேதம் இது குர்ஆன். அதனுடைய ஆச்சரியங்கள், அற்புதங்கள்லாம் நமக்கு வியப்பூட்டி கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் டயர்ட் ஆகாமே தவிர மூடி வச்சுட்டு இன்னும் ஓதாம இருக்கலாம் அப்படின்னு தோணவே தோணாது. அல்லாஹ்வுடைய லஃபுல் வார்த்தை.
எனவே அதனுடைய விளக்கங்கள் இருக்குது, அர்த்தங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம விளங்கி நம்ம படித்து அமல் செய்கிற பொழுது, தொழுகிற பொழுது கண்டிப்பாக இன்பமாக இருக்கும். உதாரணமாக காஞ்சிபுரத்துலேயே தஃசீர் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் எந்த மஹல்லா எடுத்து பாருங்கள், எங்கேயுமே தஃசீர் இல்லை. இங்கே நம்ம மஹல்லால் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய நிறைய விளக்கங்கள் கிதாப் ரீதியாக நம்ம பார்த்து உங்களுக்கு விளக்கங்கள் எடுத்து கொண்டு வருகிறோம். எனவே தவறாமல் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபாய்தாவாக இருக்கும். அல்ஹம்து ஓதுனா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துன்னு ஓதுனா தொழுகையே பாத்திலாயிரும். சின்ன ஒரு வார்த்தை தான், ஒரு எழுத்து தான், டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். அல்லாஹ்வுக்கே எல்லா இகழும். ஹலக அல்லாஹ் படைத்தான், ஹலக அல்லாஹ் சிறைத்தான். டோட்டலாக என்னது அர்த்தமே மாறி போயிடும். அப்போது அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியணும், அர்த்தங்கள் தெரியணும், வரலாறுகள் தெரியணும். அதற்காக தான் இது போன்ற தஃசீர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஆரம்பத்தில் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லுகிறோம். இன்ஷாஅல்லாஹ் வாரம் சனிக்கிழமை இஷாக்கு முன்னாடி நடக்குது. எல்லாரும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ஒதுக்குவாங்க. நிறைய பயன்கள் இருக்குது. இவ்வளோ விஷயம் அதில் இருக்குதா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது குர்ஆன். நாளைக்கு இந்த குர்ஆன் உங்களுக்கு சிபாரிசு செய்யும். உலகத்தில் வாழுகிற பொழுது இவன் இந்த குர்ஆன் எடுத்து ஓதுனா யாரெல்லாம் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி இந்த குர்ஆன் உங்களுக்கு சிபாரிசு செய்யும். குர்ஆனுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆயிஷா அம்மா கேட்டாங்களா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்துச்சு? கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமே குர்ஆனா இருந்துச்சுன்னா குர்ஆன் நம்ம முதல்ல விளங்கணும். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இதுவரைக்கும் 40 ஆயத்துக்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த வாரம் ஒரு 5 ஆயத்தினுடைய அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்கள் தஃசீரை நாம் பார்க்கிறோம். ஆரம்பமாக நாம் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون. இது முதல் ஆயத்து, 41வது ஆயத்து. வஆமினு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சென்ற ஆயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குறித்து பேசினான். அவங்களுடைய வழி தோன்றலில் வரக்கூடிய அந்த மக்கள் அஹ்லே கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய வேதக்காரர்கள், யூதர்கள், அவங்கள குறித்து அல்லாஹ் பேசினா அவங்கள அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், தாவா அல்லாஹ் செய்கிறான். என்ன சொல்கிறான்? வஆமினு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், பிமா அன்ஸல்து நான் உங்களுக்கு எதை இறக்கி வைத்தனோ அந்த ஒன்றை கொண்டு, முசத்திக லிமா மாக்கும் உங்களை அது உண்மைப்படுத்தியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌராத் வேதத்தை குறித்தும் இங்கே பேசுகிறான், குர்ஆனை குறித்தும் பேசுகிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, பிமா அன்ஸல்து முசத்திகல் லிமா மஅக்கும் நான் இறக்கி அந்த ஒன்றை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், முசத்திகல் உண்மைப்படுத்துவதற்காக, லிமா மஅக்கும் எதனோடு நீங்கள் விளங்கி வச்சுருந்தீங்களோ. தௌராத் வேதத்தை சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? யூதர்களாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த வேதக்காரர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் குர்ஆனை நம்புங்க, முதல்ல நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான், இதுதான் குர்ஆன். இன்னும் சொல்லப்போனால் தௌராத்தில், இன்ஜீலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்கன்னு அவங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மின்பாத் இஸ்முஹு அஹ்மத், அஹமதுன்னு சொல்லி ஒரு நபி வருவாங்கன்னு இருக்கு. எதில்? தௌராத்லேயும் இருக்குது, இன்ஜீல்லையும் இருக்குது. தௌராத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார், அவங்க என்ன கலரு, அவங்க எங்கேருந்து வருவாங்க, எந்த சந்ததியிலேருந்து வருவாங்க, எப்படிப்பட்டவங்க எல்லாம் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான். எனவே அந்த வேதத்தை, குர்ஆனை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வலா தகூனு நீங்கள் ஆகிவிட வேண்டாம், மாற வேண்டாம், அவ்வல காஃபிரின் பிஹி அந்த குர்ஆனை கொண்டு காஃபிர்களின் முதலாமானவர்களாக நீங்கள் ஆக வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே தெரியுது, உங்கள் வேதத்தில் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் நீங்கள் ஏற்றுக்க மாட்ற, நீங்கள் நம்ப மாட்ற, நீ ஏற்றுக்கோ, ஈமான் கொள்ளு அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், வலா தஸ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா அற்ப காசுகளுக்காக
என்னுடைய அத்தாட்சியை நீங்கள் விற்க வேண்டாம். வையாய ஃபத்தகுன், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்பதாக அந்த பனு இஸ்ரவேல் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி கொண்டே வரான். ஏன்னா 2 பேருமே வாக்குறுதி எடுத்தாங்க. அல்லாஹ் சொன்னா நீங்கள் கேட்டதெல்லாம் நான் செய்கிறேன். யார்கிட்ட? பனு இஸ்ரவேல். அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என் நபியை நீங்கள் ஏற்றுக்கணும், என்னுடைய தீனை நீங்கள் ஏற்றுக்கணும் அல்லாஹ் சொன்னான். அதே போல் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இதெல்லாம் பின்பற்றுவோம், இதெல்லாம் செய்யணும். அவங்க அல்லாஹ் சொல்லியும் செய்யாமல் இருந்தாங்க. எல்லாமே தெரிஞ்சிச்சு, ஆனால் அவங்க மறுத்தாங்க. வேண்ட்டே அவங்க மறுத்தாங்க. வலா தஸ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா, இதுதான் தீன், இதுதான் மார்க்கம், இதுதான் ஈமான், இதுதான் குர்ஆன், இதுதான் என் நபி, இதை நீங்கள் மாற்றி வித்துறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். வலா தஸ்தரோ, நீங்கள் விற்க வேண்டாம், பி ஆயாத்தி சமனன் கலீலா. இந்த குர்ஆனோடலாம் சில வேலைப்பாடு மாற்றலாம் முயற்சி செஞ்சாங்க. யார்? இந்த பனு இஸ்ரவேலாக இருக்கக்கூடிய இவர்கள் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னால் உங்களை மாற்றிடுவேன்னா, உருமாற்றம்லாம் உங்களை செஞ்சுருவேன் சில எச்சரிக்கையெல்லாம் நல்லா பண்ணான். அப்போ வலா தஸ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா, அற்ப காசுகளுக்காக என்னுடைய அத்தாட்சிகள் நீங்கள் விற்றுவிட வேண்டாம். வ ஈயாய ஃபத்தகுன், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் போன்ற விரிவுரையாளர்கள், இப்னு கசீர் போன்ற இமாம்கள் எல்லாம் இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது தௌராத் வேதத்திலும் சரி, இன்ஜில் வேதத்திலும் சரி, நபி வருவாங்கன்னு இருக்கு. நபி வருவாங்க, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணும். குர்ஆனையும் நீங்கள் ஈமான் கொள்ளணும், நபியும் நீங்கள் ஈமான் கொள்ளணும். ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னாங்க, முரண்டு பிடிச்சாங்க, தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருந்தாங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் கரெக்டாக நான் சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். வாக்களிக்கிறேன்ட்டு அல்லாஹ் சொன்னதை நாம் தஃசீர் வழியாக நம்ம பார்க்கிறோம். வ ஈயாய ஃபத்தகுன், என்னை மட்டும் பயப்படுங்கள். இந்த இடத்துல இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, தக்குவாவை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் எதெல்லாம் செய்ய சொன்னானோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும், அவனை பயந்து. எதையெல்லாம் விட்டு இந்த மார்க்கத்தில் தடுத்தானோ அதை கண்டிப்பாக விட்டுறணும் அல்லாஹ்வுக்கு பயந்து என்பதாக தக்குவாவுக்கு அபு ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க விளக்கம் எழுதுவாங்க தஃசீரில். அடுத்த ஆயத்து பாருங்க, வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி, வலா தல்பிசுல் ஹக்க, ஹக்கை நீங்கள் பிறட்ட வேண்டாம், ஹக்கை நீங்கள் கலக்க வேண்டாம், பில் பாத்திலி, பொய்யுடன், உண்மையை பொய்யுடன் நீங்கள் கலக்காதீங்க. வ தக்துமுல் ஹக்க, ஹக்கை நீங்கள் மறைக்காதீர்கள். வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில். இதுக்கு இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், ஹக்கு எது? தீன். இன்ன தீன, அல்லாஹ்விடத்தில் தீன் மட்டும்தான் உண்மையானது, சிறந்தது. குர்ஆன், அவனுடைய வேதம் சிறந்தது. அவனுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது ஹக்கு. பில் பாத்திலி, ஹக்கை, உண்மையை பொய்யுடன் நீங்கள் கலக்காதீர்கள், புரட்டாதீர்கள். அதுக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னு சொன்னால், யூத மதத்தை கிறிஸ்துவ மதத்தை, இந்த 2 மதத்தையும் நீங்கள் இஸ்லாத்தில் கொண்டு வந்து கலக்காதீங்க. தீன் பியூர், தீன் ரொம்ப தூய்மையானது, சுத்தமானது. யூத மதத்தவர்களுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளையும் கிறிஸ்துவ மதத்துடைய கொள்கை கோட்பாடுகளையும் கொண்டு வந்து இதில் நீங்கள் கலக்காதீங்க. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை செய்யுங்க என்பதாக. இது என்னன்னா, தக்துமுல் ஹக்க, உங்களுக்கு ஹக்கு எதுன்னு தெரியுது, தாம் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய நிலையும் தெரிஞ்சுட்டே அவங்க மறுத்தாங்க. அதெல்லாம் நாங்கள் என்னது, தீன்லாம் தெரியும், எங்களுக்கு அல்லாஹ் ரசூல்னா தெரியும், இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க. பனு இஸ்ரவேலர்கள், அஹ்லே கிதாப் வேதக்காரர்கள், யூதர்கள், அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. அல்லாஹ் சொல்கிறான், வா அகீமு சலாத்த, 3வது வசனம் இது. வா அகீமு சலாத்த வாத்து ஜகாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாத்து ஜகாத்த, மார்க்க வரியான ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வர்கஉ மஅர் ராக்கிஈன், ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்க. இது எல்லாமே என்னது, அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்ந்து தான் எல்லாம் சொல்கிறான். யூதர்கள், கிறிஸ்துவர்கள், காஃபிர்கள், முஸ்லீமான நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் தொழுவுங்க. அந்த முக்கியமாக சொல்லப்படுறது யூதர்களை குறித்து. இந்த கிதாப் வேத, அவங்க குர்ஆனும் ஓதுவாங்க,
எல்லாமே தெரியும், ஆனால் அமல் மட்டும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வாக்கீமு சலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை நீங்கள் கொடுங்க, வர்க்காவும் மார்ராக்கின், ருக்கு செய்பவருடன் சேர்ந்து ருக்கு செய்யுங்க. தொழுகையை எந்த காலத்துலையும் விடுறதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. கை இல்லாதவங்க தொழுகிறாங்க, கால் இல்லாதவங்க தொழுகிறாங்க. 5 வேளை பரலான தொழுகை கண்டிப்பாக நம்ம தொழுதே ஆக வேண்டும். தக்க காரணம் இருந்தால் மட்டும் எக்ஸ்கியூஸ் மார்க்கத்தில் இருக்குது. மற்றபடி எல்லா காலத்திலும் தொழுகை கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும் என்பது கட்டாயம். ஜக்காத்து மார்க்க வரி என்பது அது என்ன அளவு அல்லாஹ் சொல்கிறானோ அதன் அடிப்படையிலே நாம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். வர்க்காவும் மார்ராக்கியின், ருக்கு செய்பவர்களும் சேர்ந்து தொழுவோன்னா ஜமாத்தோடு நீங்கள் சேர்ந்து தொழுவுங்க. தனியாக ஒருத்தர் தொழுவதை விட ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது 27 மடங்கு நன்மை சிறந்தது. 3 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜமாத்தோட தொழுவுங்க, 4 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜமாத்தோட தொழுவுங்க, 8 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜமாத்தோட தொழுவுங்க. தனியாக தொழுதாருன்னா ஒரு நன்மை தான். சேர்ந்து தொழுகிற பொழுது அந்த இடத்துல ஒற்றுமையும் வலியுறுத்தப்படுது. ஜமாத்தை பேணிய நன்மையும் அல்லாஹ் கொடுக்கறதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள். 4வது வசனம், அத்தமுருனன் நாச, அத்தமுருனன் நாச, மக்களுக்கு ஏவுகிறீர்களா, பில் பிர்ரி, நன்மையை கொண்டு, வதன்சௌன, நீங்கள் மறந்து விட்டீர்கள், அன்ஃபுசக்கும், உங்களுக்கு நீங்களே, வஅன்தும் தத்லூனல் கிதாப், கிதாபை நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தும் நீங்கள் மறந்துட்டீங்க, அஃபலா தாக்கிலோன், உங்களுக்கு இதெல்லாம் புரியாதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். என்ன விஷயம்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம், ரைட்டு. அல்லாஹ் இந்த விஷயம் இவங்களை குறித்து என்ன சொல்ல வரானா, எல்லாமே மார்க்க அறிஞராக இருக்கட்டும், தாயியாக இருக்கட்டும், யார் வேணால் இருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம சரியாக இருக்கணும். எப்படி சொல்லப்படுது கிதாபுகளில், தஃப்சீர்களில், நீ 5 வேளை கரெக்டாக தொழுகிறியா, நீ ஜக்காத் கொடுக்குறியா, ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு நீ ஏவுறனா நீ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நடக்கிறியா, அப்படி இருந்தீன்னா மற்றவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இங்கே என்ன வருது பாருங்க, அத்தமுருனன் நாச, மக்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா, பில் பிர்ரி, நன்மையை கொண்டு, வதன்சௌன அன்ஃபுசக்கும், உங்களுக்கு நீங்களே மறந்து விட்டீர்களே, வஅன்தும் தத்லூனல் கிதாப், கிதாபை வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில், தௌராத்தையும் குறிக்கும் குரானை குறிக்கும், அஃபலா தாக்கிலூன், நீங்கள் விளங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறோம். உதாரணமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போன்றவங்க கிதாபுகளில் எழுதுகிறாங்க, 3 ஆயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, மக்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, அது கரெக்டு தான். இந்த ஆயத்தை பாருங்கள், நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் திருந்துங்க, உங்களுக்கு நீங்கள் முதல்ல சரி செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆயத்தையும் அவங்க விளக்கமாக சொல்கிறாங்க. ஆயத்து மக்களுக்கு நன்மை ஏவுறீங்க, ஆனால் குரானை ஓதிக்கொண்டு நீங்கள் அதை மறந்துடுறீங்க, நீங்கள் அதை செய்யறதே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்னு கஸீர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவங்க விளக்கம் கேட்குறாங்க. அடுத்து அதே தொடர்ந்து ஆயத்தில் நாம் பார்க்கிற பொழுது, அதாவது ஒரு சாபி அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நன்மையை ஏவுறேன், தீமையை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். சொல்கிறதுலாம் சரிதான்ப்பா, நீ கரெக்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க, நீ கரெக்டாக முதல்ல இருக்கியா, சொல்ஹு சீர்திருத்தம் என்பது முதல்ல 1லிருந்து தொடங்க வேண்டும்ன்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ முதல்ல சரியா இரு. அதுக்கு இந்த 3 ஆயத்தை இப்னு அப்பாஸ் எல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் ஓதுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் ஓதுறீங்க, மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் செய்யறதில்லை, இது முதல் தவறு, அதை சரி செய்ய. இது புரியுதா, மற்றவங்கள்ட்ட நீ சொல்கிற குரான் ஓது, ஜக்காத் போடு, நோன்பு வை, எல்லாம் பண்ணு, நம்ம அதை செய்யறோமா அப்படின்னு பார்க்கணும். 2வது ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்யாத ஒன்றை மக்களுக்கு ஏன் சொல்லுகிறீர்கள், தகூலூன மாலா தஃஅலூன். குர்ஆன்ல சூரத்து ஸஃப்ல இந்த ஆயத்து வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் சொல்லுகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நன்மையான விஷயம் மக்களுக்கு ஏவலாம், தப்பு கிடையாது, ஆனால் முதல்ல நம்ம செய்யணும்னு சொல்லப்படுது. முதல்ல சொல்கிறவங்க செய்யணும், இல்லை நாளைக்கு மறுமையில் கேள்வி இருக்குது. சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்தில் இருந்தாங்களாம், ஹதீஸில் எல்லாம் சஹீஹான ஹதீஸு, இப்னு கஸீர் போன்ற கிதாபுகள்லாம் நமக்கு
தெளிவாக இருக்கிறாங்க உலமாக்கள். சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்தில் இருந்து அப்படி எட்டி கீழே பார்ப்பாங்களாம். எட்டி கீழே பார்த்தா நரகத்தில் எல்லாம் இந்த விஷயம் நல்ல விஷயம் தொழுவுங்க, ஜகாத் கொடுங்க சொன்ன அறிஞர்கள் அல்லது தாயிங்கள்லாம் இருப்பாங்களாம். என்ன எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஏவுனீங்க, நாங்கள் செஞ்சோம், நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கோம், நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் ஆனால் நாங்கள் செய்யலை, அதனால எங்களை இங்கே போட்டோம், எல்லாம் காப்பாற்றணும். இப்போ முதல்ல நம்ம என்ன சொல்கிறோமோ, இப்போ நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன்னா நான் முதல்ல செய்யணும், நான் குரான் ஓதணும், நான் மார்க்கத்தை விளங்கணும். 7 வருஷம் நான் ஓதி படித்து விளங்கி வந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதை மக்களுக்கு மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல செய்யுங்க. ஏன்னா மேராஜுக்கு போகிறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் கத்தரிக்கோள்களால் தங்கள் நாவுகளை வெட்டி கொள்வதை பார்த்தாங்க. அதே விஷயம்தான் மக்களுக்கு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க செய்யறதில்லை, அவங்களும் செய்யணும் என்பதாக சொல்லப்படுகிறது. இறுதி 5வது வசனம், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். வைன்னஹா, நிச்சயமாக அந்த இரண்டும், தொழுகையும் பொறுமையும், லகபீரத்துன், அது ரொம்ப பாரமாக இருக்கும், இல்லா அலல் ஹாஷியின், அல்லாவை அஞ்சியவர்களுக்கு தவிர மற்ற எல்லோருக்கும் அது பாரமாக தான் இருக்கும். வஸ்தஈனு, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, உங்களுக்கு ஒரு துன்பம் வருது, பிரச்சனை வருது, உடனே 2 ரக்காய் தொழுது அல்லாட்ட கேளுங்க. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு பிரச்சனையா பள்ளியில் வந்து தொழுவாங்க. சஹாபாக்கள் நீங்கள் பள்ளிக்கு போய் தொழுவுங்கன்னு சொல்லுவாங்க. பிஸ்ஸபரி, இங்கே சபுர் என்ற வார்த்தை இப்னு அப்பாஸ் அவங்க விளக்கம் சொல்லுகிற பொழுது நோன்பு என்பதாக பதிவு செய்கிறாங்க. நோன்புல உடல் உறுப்புகள் எல்லாம் கட்டுப்படுத்தி, சாப்பிடாம குடிக்காம உணர்வுகள்லாம் கட்டுப்படுத்தி ரொம்ப பொறுமையாக இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே சபரு. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிட்டு வரான் பாருங்க, ஈமான் கொள்ளுங்கள், உண்மையை மட்டும் பேசுங்கள், உண்மையும் பொய்யும் கலக்காதீங்க, என்ன விஷயமோ தீனோட ஹக்கை எடுத்து சொல்லுங்க. அதே போல நீங்க மக்களுக்கு சொல்றது முதல்ல நீங்க செய்யுங்க, அப்புறம் மக்களுக்கு சொல்லுங்க. கடைசி அல்லாஹ் தொழுகையும் ஜக்காத்தையும் கொடுங்கன்னு அங்க சொல்லிட்டு வந்துட்டு இங்க சொல்றான், தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள், நோன்பையும் வையுங்கன்னு சொல்லி சேர்த்தல் வரிசையா பனி இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொண்டே வருகிறான். அதாவது அவங்க அதில் தான் இருக்காங்க. நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வாங்க, ஈமான் கொள்ளுங்க, குரான் ஓடுங்க, ஜக்காத் வரியை நபிகிட்ட கொண்டு போய் யார் யார் கொடுக்கணுமோ கொடுக்க சொல்லுங்க, இதே மாதிரி வாழ்ந்து அல்லாஹ் சொல்லி கட்டளையிடுறான் அவங்களுக்கு. இப்போ இதில் பாருங்க, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையும் பொறுமையும் கொண்டு உதவி தேடுங்கள். அதுக்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல சொல்றாங்க, அஸ்ஸப்ரு ஸப்ரானி, பொறுமை என்பது 2 வகையா இருக்கு. அஸ்ஸப்ரு இந்தல் முசீபா வஸ்ஸப்ரு இந்தல் மஹ்ரமா. பொறுமை என்பது ஒன்று முசீபத்து, கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வருகிற பொழுது ரொம்ப பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை துஆ செய்யணும். 2வது, அல்லாஹ் எதையெல்லாம் மார்க்கத்தில் தடுத்தானோ, வட்டியோ விபச்சாரமோ என்னென்ன எல்லாம் பாவங்கள் எல்லாம் இருக்கோ, அந்த நேரத்தில் அதை செய்யாமல் நம்ம நஃப்ஸை பாதுகாக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த 2 பொறுமை, இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான், நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுகிறது உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக சொல்லி தருகிறார்கள். வைன்னஹா லகபீரத்துன், நிச்சயமா அது பாரமாக இருக்கும், இல்லாத ஹாஷின், அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவங்களுக்கு அது ஈஸி. அல்லாஹ்வுடைய பயமே இல்லை, தீனே இல்லை, மார்க்கமே இல்லை, பாவம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தொழுவுறதும் கஷ்டமாக இருக்கும், பொறுமையாக இருக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் என்பதாக அழகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி முடிக்கிறான். 5 செய்தி. ஈமானை நாம் உறுதியாக குரான் படி நம்ம வாழணும், குரான் படி நம்ம நடக்கணும், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது செய்தி, உண்மையை ஹக்கை நம்ம எடுத்து தெளிவாக சொல்லணும், அதை எதையோட நம்ம கலப்படம். தீன் என்பது ஹக்கு, அதோடைய மற்ற மாற்று மத கலாச்சாரம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 3வது, தொழுகையும் ஜக்காத்தையும் சரியான முறையில் நாம் நிறைவேற்றிவிட வேண்டும், ஜமாத்தாக தொழ வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. 4வது, நீங்கள் சொல்லுகிற விஷயத்தை முதல்ல நீங்கள் செய்யுங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லுங்க.
ஒருவேளை இவர் செய்யலைன்னா கூட மற்றவங்களுக்கு சொல்லலாம், அதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஆனால் இவர் ஏன் செய்யலன்னு கண்டிப்பாக எல்லாம் கேட்பான். அதையும் நாம் பார்க்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் நாம் ரொம்ப பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த பொறுமைக்குள்ள கூலி சொர்க்கமாக வைத்திருக்கிறார். அதே போன்று நோன்பு விஷயங்கள், நாம் சரியாக நோன்பு வைக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டும் என்பது குறித்தெல்லாம் என்னுடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரஹ்மான் கேட்ட விஷயங்களை வரும் நாட்களில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாரம் இந்த மாதிரி தொடர்ந்து 5 ஆயத்துக்கள் நடக்கும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கலந்துக்கோங்க. அல்லாஹ் இந்த கூட்டத்தை கபூல் செய்வாங்க. சுன்னத்துல்லாஹ்.